தமிழ் சினிமாவில் கடந்த சில மாதங்களாக ரீ ரிலீஸ் கலாச்சாரம் அதிகரித்து கொண்டே தான் வருது. பழைய படங்களை திரையரங்கு உரிமையாளர்கள் தொடர்ந்து ரீ ரிலீஸ் செஞ்சுட்டு வராங்க. அதற்கேற்றாற்போல ரசிகர்களும் அந்த படங்களை பல முறை டிவியில் பார்த்தாலுமே மீண்டும் திரைக்கு பார்த்து கொண்டாடிட்டும் வராங்க அந்த படங்களை. அந்த வகையில் பாபா, ஆளவந்தான் 3, வாலின்னு கடந்த சில மாதங்களாக படங்கள் ரீ ரிலீஸ் ஆகியும் இருக்குது. அந்த வரிசையில் தான் விஜயோட கில்லி திரைப்படமும் சில வாரங்களுக்கு முன்பு ரீ ரிலீஸ் ஆனது. இந்த ரீ ரிலீஸை தொடர்ந்து இந்த படம் வசூலில் தற்போது சக்கப்போடு போட்டுட்டும் வருது. தரணி மற்றும் விஜயோட கூட்டணியில் கடந்த 2004ஆம் ஆண்டு வெளியான திரைப்படம் தான் கில்லி. விஜய், திரிஷா, பிரகாஷ்ராஜ்னு செம காம்போவில் வெளியான இந்த படம் இது வரைக்கும் ரசிகர்களால் கொண்டாடப்பட்டுட்டும் வருது. விஜய் திரைப்படங்கள்லே முதல் முறையாக 50 கோடி வசூல் ஈட்டிய திரைப்படம்னா அது கில்லி திரைப்படம் தான். விஜய் ரசிகர்களுக்கு மட்டும் இல்லாமல் ஒட்டுமொத்த சினிமா ரசிகர்களுமே பிடித்த படமாக கில்லி இருந்துட்டு வந்து. இந்த நிலையில் இந்த படம் வெளியாகி 20 ஆண்டுகள் நிறைவடைந்ததை தொடர்ந்து கில்லி படம் தற்போது உலகம் முழுக்கும் ரீ-ரிலீஸ் ஆகியிருக்கு. கிட்டத்தட்ட 350 திரையரங்குகளுக்கு மேலே இந்த படம் ரீ-ரிலீஸ் ஆகி வசூல் மாஸ் கட்டிட்டும் வருது. இப்படி ஒரு ரீ-ரிலீஸ் திரைப்படம் இவ்வளோ வசூலை வாரி குவிக்குமா அப்படின்னு பலருமே ஆச்சரியத்தில் வாய்ப்புலேருந்து பார்த்துருக்காங்க. இந்த படம் ரீ-ரிலீஸ் படம் கிடையாது. தற்பொழுது தான் புதிதாக ரிலீஸ் ஆன படம் போல் ரசிகர்களுமே கொண்டாடிட்டு வராங்க இந்த கில்லி திரைப்படத்தை. இதற்கெல்லாமே காரணம் விஜய் தான். இந்த படம் வசூலில் இப்படி மாஸ் காட்டிட்டு வரதை தொடர்ந்து இந்த படத்தோட தயாரிப்பாளரான ஏ.எம். ரத்னம் மிகவும் மகிழ்ச்சியில் இருக்கார். இதன் மூலயமா தான் தயாரிப்பில் வெளியாகி இருக்கிற பிளாக் பஸ்டர் ஹிட் படங்களையுமே மீண்டும் ரீ-ரிலீஸ் செய்யவும் திட்டமிட்டிருக்காரு ஏ.எம். ரத்னம். அந்த வகையில் கமல் நடிப்பில் சங்கரோட இயக்கத்தில் வெளியான இந்தியன் திரைப்படத்தை மீண்டுமே வெளியிடலாம் அப்படின்னு முடிவெடுத்தும் இருக்கார். அதற்கான முயற்சியிலுமே ஏ.எம். ரத்னம் ஈடுபட்டு வருவதாகவும் தகவல்களும் வெளியாகியிருக்கு. 1996ஆம் ஆண்டு வெளியான இந்தியன் திரைப்படம் இந்தியாவில் மிகப்பெரிய வெற்றி பெற்றது அனைவராலையுமே மறக்க முடியாது. இந்த படத்தில் 2ஆம் பாகம் கூட தற்போது தயாராகிட்டும் வருது. இந்தியன் 2 திரைப்படம் தற்போது வெளியாகுவதற்கு தயாராகிட்டு வருவது நிலையில் இந்த படம் ஜூன் மாதம் இந்தியன் 2 திரைப்படம் கண்டிப்பாக திரையரங்கில் வெளியாகும்னு எதிர்பார்க்கப்படுது. இந்த சமயத்தில் தான் இந்த படம் ரீ-ரிலீஸ் செஞ்சோம்னா இந்தியன் 2 திரைப்படத்திற்கு மிகப்பெரிய உதவியாக இருக்கும்னு கணிக்கப்படுது. இந்தியன் 2 படத்துக்கு முன்னாடியே இந்தியன் படத்தை பார்த்துட்டு இந்தியன் 2 படத்தை பார்த்தா அது ரசிகர்களுக்குமே உற்சாகமாகவும் இருக்கும், குஷியாகவும் இருக்கும்னே ஏ.எம். ரத்னம் நினைக்கிறார். இதனால் கில்லி படத்தில் ரீ-ரிலீஸ் வெற்றியால் கமலுக்குமே மிகப்பெரிய ஜாக்பாட்டும் அடித்திருக்கிறதாகவே கோலிவுட் வட்டாரத்தில் பேசிட்டுமே வராங்க. கில்லி படத்தோட வெற்றினால தான் ஏ.எம். ரத்னத்துக்கு இந்தியன் படத்தை ரீ-ரிலீஸ் செய்யலாம் அப்படின்னுமே எண்ணம் வந்ததாகவுமே சொல்லப்படுது. அந்த வகையில் இந்தியன் படம் ரீ-ரிலீஸ் ஆகும் பட்சத்தில் இந்தியன் 2 படத்துக்கு மிகப்பெரிய பூஸ்டாக இருக்கும். இதில் எந்தவித சந்தேகமும் இல்லைன்னு கோலிவுட் வட்டாரத்தில் கிசுகிசுக்கவும் படுது. கில்லி படம் ரீ-ரிலீஸ் ஆகி வசூலில் வாரி குவித்து மாஸ் காட்டிட்டு வருவதற்கு முக்கிய காரணம்னு பார்த்திங்கன்னா விஜய் தான். விஜயன்ற மாஸ் ஹீரோவால் மட்டும்தான் இந்த கில்லி திரைப்படம் ரீ-ரிலீஸ் ஆகியுமே ரசிகர்கள் கொண்டாடிட்டும் வராங்க. ஆனால் இதே போல் இந்தியன் படத்துக்கு வருமா அப்படின்றதுமே கேள்விக்குறியாக தான் இருக்குது. ஆனால் இந்தியன் படம் எந்த விதத்துலேயும் குறைவான படம் கிடையாது. அதுவுமே சூப்பர் ஹிட்டான படம் தான். இன்றைக்கி வெளியிட்டாலுமே அந்த படத்தை பார்ப்பதற்கு மக்கள் ஆவலோடு இருந்தாலுமே கில்லி படம் போல் இதுவுமே வசூலை வாரி குவிக்குமா, மாஸ் கட்டுமா அப்படின்றது கேள்விக்குறி தான். இதற்கெல்லாம் விஜயால் மட்டும்தான் இதெல்லாம் சாதித்து காட்ட முடியும்னே கோலிவுட் வட்டாரங்களில் முணுமுணுக்கவும் படுது. மேலும் இது போன்ற தமிழ் சினிமா தொடர்பான சுவாரஸ்யமான தகவல்களுக்கு RN தமிழ் சினி கலாட்டா யூடியூப் சேனலை பார்க்கவும். நன்றி, வணக்கம்.